அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் கூற்று. இந்த ஔவையின் கூற்றில் அடியார் பெருமை, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அடியார்களுடைய பலம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி ஔவை இந்த பாடல் அழகாக சொல்லுகிறாள். ஈசன் எதிர் நின்றாலும் ஈசன் அருள் பெற்று உயர்ந்த நேசர் எதிர் நிற்பதற்கரிதே. தேசுவலர் செங்கதிர் முன் நின்றாலும் செங்கதிரவன் கிரணன் தங்கும் மணல் நிற்கரிதே கான் என்று ஔவை சொல்லுகிறாள். அதாவது ஈசனை எதிர்கொண்டு நின்று அவரோடு வாதம் புரியலாம், சமர் புரியலாம், எல்லாமே முடியும். ஆனால் ஈசனுடைய அருள் பெற்றவர்கள் முன்னாலே நிற்பதென்பது முடியாத ஒன்று என்று நேசர் எதிர் நிற்பதற்கரிதாமே என்று ஔவை சொல்லுகிறாள். இது எப்படி அப்படின்னா அதற்கான உதாரணம் சொல்லுகிறார். தேசுவலர் செங்கதிர் முன் நின்றாலும், அதாவது சூரிய சக்தியிலே அது உச்சி வெயில் மண்டையை புலந்தாலும் கூட என்ன பண்ண முடியும்? அதிலே நின்று விட முடியும், அதை தாங்கி கொண்டு விட முடியும், அதனை எதிர்கொண்டு நாம் எல்லா பணிகளையும் செய்துவிட முடியும். ஆனால் அதே செங்கதிரவனுடைய கிரணங்கள், அந்த சூடானது தங்கி இருக்கின்ற மணல் பகுதியிலே நம்மால் நிற்க முடியாது என்று தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறான். சூரியன் மேலிருந்து கொடுக்குற அந்த கொடுமையான வெயிலை தாங்கி கொண்டு விடலாம், ஆனால் அவன் கொடுத்த அந்த வெயிலை தாங்கி நிற்கின்ற மணலிலே நம்மால் நிற்க முடியாது என்று தெளிவாக சொல்லுகிறாள். இதுதான் இந்த பாடலினுடைய விஷயம். அதாவது இன்றைக்கு நம்முடைய திருநாட்டிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த 2014 இருந்து இன்று வரை அவர் நடந்து வருகின்ற பாதை பார்க்கின்ற பொழுது இந்த பாடல்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஈசனுடைய கடவுளினுடைய அனுக்கிரகம் பெற்றவர் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எத்தனை 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 இடர்பாடுகள்! உலக நாடுகளே இந்தியாவை எள்ளி நகையாடி, இந்தியாவை ஒரு பிச்சைக்கார நாடாக, கையேந்தும் நாடாக, நம்பிக்கை இல்லாத நாடாக, லஞ்ச லாவண்யம் மிகுந்த நாடாக பார்த்த சூழ்நிலையிலே பல லட்சம் கோடிகள் கடனாக இருந்த நிலையிலே அந்த ஈசன் அருளோடு ஆட்சிக்கு வந்து உலக நாடுகளையெல்லாம் தன் வசப்படுத்தி இன்றைக்கு உலக நாடுகளிலே முதல் தலைவர் என்ற பெருமையை பெறுகிறார். இன்றைக்கு அமெரிக்காவிலே நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பிலே உலகத் தலைவர்களிலே 70% மேலாக வாக்குகளை பெற்று உலகத் தலைவராக உயர்ந்திருக்கிறார். இன்றைக்கு நடைபெறக்கூடிய உக்ரைன் போராகட்டும் அல்லது வேறு எந்த சூழ்நிலையாகட்டும், இதிலே எங்கேயும் யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாமல், நட்பை கலைத்து கொள்ளாமல், இரண்டு பக்கமும் நட்பை பாராட்டி தெளிவாக நம்முடைய தேசத்தை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார். இது ஈசன் அருள் பெற்றவர் முன்னாலே
எவரும் நிற்க முடியாது என்பதற்கான உதாரணமாகும். சமீபத்திலே சனாதனத்தை எதிர்ப்போம், ஒழிப்போம் என்று பேசிய நிலையிலே அந்த சனாதனமே அவருக்கு மிகப்பெரிய பலத்தை இந்தியாவிலே 3 மாநிலங்களிலே கொடுத்திருக்கின்றது. நமது பக்கத்து எல்லை நாடான மாலத்தீவிலே ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த ஆட்சியாளர்கள் நமக்கு எதிர்நாடான சைனாவோடு தொடர்பு கொண்டு நம்மை எள்ளி நகையாடினார்கள். நம்மை நேரடியாகவே எதிர்த்தார்கள். இந்தியா வெளியே போக வேண்டும் என்று சொன்னார்கள். இது நாம் அறிவோம். ஆனால் 2ஆம் தேதி திருச்சி ஏர்போர்ட்டினை திறந்து வைத்துவிட்டு தொடர்ந்து சுற்றுப்பயணமாக லக்ஷத்தீவு, நம்முடைய நாட்டினுடைய ஒரு தீவு, அந்தமான் நிக்கோபார் லக்ஷத்தீவுகள், அந்த தீவிற்கு சென்றவர் அந்த கடற்கரையிலே நடக்கிறார். அந்த கடலுக்குள்ளே சென்று அந்த இதை நடக்கிறார். இதை ஒரு ட்விட்டர் பக்கத்தில் போகிறார். அவ்வளோதானுங்க. என்ன நடந்தது? மாலத்தீவுடைய மந்திரிகள் 3 பேர் காலி. மோடிக்கு எதிராக ட்வீட் பண்ணாங்க. அவ்வளோதான். எக்ஸ் தளத்திலே கருத்தை வெளியிட்டார்கள். மாலத்தீவுங்கிறது ஒரு சின்ன இது, ஒரு 15 லட்சம் மக்கள், நம்மளுடைய நாமக்கல் அளவுக்கு தான். 15 லட்சம் மக்கள் தான். அவங்களுடைய பொருளாதாரம் என்பது டூரிசம் தான். ஆனால் எந்த விதமான ஆயுதமும் எடுக்கலை, எந்த விதமான வார்த்தை போரும் புரியலை, எந்த விதமான கருத்தும் சொல்லலை. ஒரே ஒரு படத்தை போட்டார். பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய், பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் அவங்களுக்கு அடி. இந்த நிமிஷம் வரை ஒரு 3000 பேர் தங்களுடைய மாலத்தீவு பயணத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். ஹோட்டல் ரூமெல்லாம் காலி பண்ணிட்டாங்க, போட்ட ஃப்ளைட் டிக்கெட்லாம் காலி பண்ணிட்டாங்க. அவர்கள் அத்தனை பேரும் காலி பண்ணவில்லை. காலி பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் எங்கே நோக்கி போகிறாங்க? லக்ஷத்தீவுக்கு புக் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ஈசன் அருள் பெற்ற நேசர் எதிர்முன் நிற்பது அரிதாம் என்று அவ்வை கூறுவது சத்தியம். ஆகவே நண்பர்களே, கடவுளோடு சண்டை போடலாம், பகைச்சிக்கலாம், திரும்ப சேரலாம். ஆனால் அடியவர்கள், கடவுளை வழிபாடு செய்து தொண்டு செய்யக்கூடிய அடியவர்களிடம் தயவு செய்து அவர்களை எள்ளி நகையாடாதீர்கள். அவர்கள் சபித்தால் உங்கள் குலம் நாசமடையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சபிக்க மாட்டாங்க, ஆனால் நிலைமை எப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அடியவர்களை, அடியார்க்கும் அடியார், அடியார்க்கும் அடியார்னு சொல்கிறார். தொண்டரடி பூவாழ்வார்னு சொல்லுவாங்க. அதனால் அடியவர்களோடு இறைவனை வழிபாடு செய்யக்கூடியவர்களோடு எதிர் நின்று அவர்களை துன்புறுத்தாதீர்கள். அது உங்களுக்கு நலம் தராது என்பதனை கூறி அவையினுடைய இந்த கூற்றை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.